இங்கே குப்பை கிடங்கு இருக்குது. குப்பை கிடங்குனால ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்குமே பிரச்சனை. இங்கே அத்தனை வயசானவங்க இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, அத்தனை பள்ளி கல்லூரி எல்லாமே இருக்குது, அத்தனை போலீஸ் இங்கே இருக்காங்க. ஒருத்தருக்குமே இது தெரியலையா? குப்பை கிடங்குனால எவ்வளோ பாதிப்பு வரும்னு உங்களுக்கு தெரியாதா? இத்தனை மக்கள் இருக்கிறதுல முதல்ல குப்பை கிடங்கு இருக்கலாமா? எல்லாருக்கும் ஒரு கேள்வி. முதல்ல இத்தனை மக்கள் இருக்காங்க, ஆள் இல்லாத இடத்துல தான் குப்பை கொட்டணுங்கிறது இருக்கு. எல்லா மினிஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் ரூல்ஸ் தெரியும். இப்போ இத்தனை மக்கள் இருக்கும் போது இங்கே குப்பை கொட்டுறமே, அது ஒருத்தருக்குமே பிரச்சனையா தெரியலையா? இவன் நீங்கள் அத்தனை கட்சிக்காரங்க இருக்காங்க, எல்லாரும் அதை தான் சுவாசிக்கிறோம். ஏன் ஒருத்தருக்குமே தோணல? குப்பை கிடங்க மாற்றியே ஆகணுங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சிரமப்படுறாங்க. ஆஸ்துமா பிரச்சனை, சளி பிரச்சனை. ஏன் குழந்தை இருக்காங்க, பிறந்ததுலேருந்து வாரம் 2 வாரத்தில் ஒரு தடவை சளி. ஏன்னு கேட்டால் இந்த குப்பை டாக்டர் சொன்னால் குப்பை வாசத்தை சுவாசிச்சா எப்படிங்க இருக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போ யாருக்குமே குழந்தைங்க குட்டி யாருக்குமே இருக்கக்கூடாது அந்த ஏரியாவில் இருக்காங்களா? நாங்களாம் இந்த குப்பை ஸ்மெல்லை பொறுத்துக்கிட்டு வாழணுமா? இது கொடுமையா இல்லையா? எந்த ஒரு இதுக்கும் கொடுமையா இல்லையா? கலெக்டர் இருக்கீங்க, மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, இந்த ஏரியா தான் ஒருத்தனாலே வந்து கண்டுக்க முடியலையா? இந்த குப்பை கிடங்கு இருக்கிறத எவ்வளோ நாள் நாங்கள் சாசிக்கிறது? காலை ஃபுல்லாக இதில் ஏதோ கதின்னு கிடக்கணுமா? குப்பை கிடங்க மாற்றியே ஆகணுங்க. இந்த கலெக்டர் யாரா இருந்தாலும் தப்பா பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. யாரா இருந்தாலும் 10 நாள் வந்து இங்க இருக்கட்டும். 10 நாள் நான் பெட்டு கட்டுறேன், சவால் விடுறேன், வாங்க 10 நாள் வாங்க. இருக்க முடியுமா? உங்க வீடெல்லாம் மட்டும் கரெக்டா போய் கட்டிக்குவீங்க. என்னங்க கோயம்புத்தூரோட மறுபக்கம் இது. எங்களோட ஆதங்கம் அத்தனை ஆதங்கம். நைட்டு 12 மணி 1 மணி ஆனாலும் தூங்க முடியாது. இல்லை குப்பை நாத்தம், குழந்தைங்க இரும்புதுங்க, துடிக்குதுங்க. இவங்களுக்குலாம் குழந்தைங்க இல்லையா? மினிஸ்டர்ஸ் போலீஸ் யாருக்கும் குழந்தைங்க இல்லையா? நீங்க மட்டும் நல்ல இடத்துல வீடு கட்டிக்கணும், நல்லா வாழ்ந்துக்கணும். நாங்களாம் குப்பை கிடங்க பக்கத்தால உட்காந்து இப்படி நாங்க சுவாச கேட்ல இருக்கணுமா? நாங்களாம் பதிச்சா பரவாயில்லையா? கோயம்புத்தூர்ன்றீங்க, ஃபேஸ்புக்ல பரப்புறது என்ன, இன்ஸ்டாகிராம்ல சொல்றது என்ன? இந்த பக்கத்தை வந்து பாருங்க, வழி தெரியும். குப்பை கிடங்க மாத்தணும், இறுதி வரை போராடுவோம். மாத்தணும் இறுதி வரை போராடுவோம், மாத்தணும். இதை பிரச்சனை வந்து குப்பை பிரச்சனை வந்து ரொம்ப ஒரு 20-25 வருஷமாகவே ரொம்ப இருக்குது. இது வந்து இங்கே நிலத்தடி நீர் பாழாகிற அளவுக்கு இப்போ வந்தாச்சு. இப்போது நிலத்தடி நீர் வந்து எங்களுக்கு வந்து சுத்தமாக போர் தண்ணியும் வந்து பாழானதுனால எப்போவுமே சிறுவாணியை நம்பி இருக்க முடியாது இல்லைங்களா? சிறுவாணி மட்டுமே வந்து எங்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்க, தண்ணிக்கு வந்து அதை நம்பி மட்டுமே எங்கள் எல்லா வீடுகளும் இருக்க முடியாது. அது தண்ணியும் பாழாச்சு, சுவாசம் ரொம்ப பாழாச்சு, கதவும் வந்து திறக்கவே முடியறதில்ல. ஜன்னல்லாம் இப்போ வீட்டுக்கு வச்சது வேஸ்ட்டு தான், எல்லாமே சாத்தி தான் வச்சுருக்கோம். வெளியில் வந்து கொஞ்ச நேரம் நிற்க முடியாது. அதுவும் மழை பெஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க, பயங்கர அழுகின நாத்தம், ரொம்ப நாத்தம், சகிக்க முடியல சார். அதனால் எங்களுக்கு வந்து இந்த இதுலேருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும். நிறைய பேர் எல்லாம் போராடுறாங்க. இந்த எல்லாருமே ரொம்ப சிக்க அனுபவிச்சுட்டு அது மருந்து சாப்பிட்டாலும் அந்த மருந்துக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு குணம் கிடைக்கிறதில்ல. அந்த நேரம் மட்டும்தான், அது ஸ்லீப்பிங் டேப்லெட் மாதிரி கொடுத்துட்றாங்க. அந்த நேரம் மட்டும்தான் எங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்குது. திரும்ப அது வந்துட்டே, ஏன்னா அந்த ஸ்மெல்லிலே தானே இருக்கிறோம். அதனால எங்களுக்கு ஒரு ஃபுட்டு வந்து சாப்பிட முடியறதில்ல. ஃபுட்டு சாப்பிட்டாலும் பெரட்டிட்டு வர்றதுனால எங்களுக்கு ஃபுட்டு சாப்பிட முடியறதில்ல. அதுவும் இப்போ எல்டர்ஸ்லாம் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்காங்க. குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பவே முடியறதில்ல. குழந்தைங்க எப்போவுமே ஹாஸ்பிட்டல் தான். இந்த ஸ்மெல்லில் எப்படி வெளியில் நாங்கள் கதவும் திறக்க முடியும்? இயற்கை காற்றுல குழந்தைகள் வெளியில் உட்காந்து விளையாட வைக்க முடியறதில்ல. படிக்க வைக்கிறது கொஞ்சம் முன்னால் கொஞ்சம் உட்காந்து படிக்க வைக்கலாம் அப்படின்னா அதுவும் முடியாது. ஏன்னா காற்று சுத்தமாக குப்பை நாத்தங்கிறப்ப எப்படி நாங்கள் கொண்டு வந்து வெளியில் உட்கார வைக்க முடியும்? எல்லாருமே கம்ப்ளைண்ட், நிறைய பேர் போராடுறாங்க சார். நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, எல்லா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டே இருக்கா. ரொம்ப வருஷமாக போராடிட்டு இருக்கோம். உண்ணாவிரதம் இருந்து பார்த்தாச்சு, எல்லாமே செஞ்சிட்டோம். ஆனால் இதுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது. எங்களுக்கு வந்து எங்களுக்கு ஆரோக்கியம் ரொம்ப பாதிச்சிருக்குது. தயவு செய்து எங்களுக்கு இப்போ நாங்கள் பேசுகிறோன்னா யாருக்காகனா எங்கள் குழந்தைகளுக்காகவும் எங்கள் எல்டர்ஸ்களுக்காகவும் தான். ரொம்ப நாங்கள் எஃபெக்ட் ஆனாலும் நாங்கள் மருந்து மாத்திரை போட்டு எப்படியே வேலை செஞ்சிட்ருக்கோம் வீட்டில். ஆனால் பெரியவங்களை என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? அவங்களுக்குலாம் ரொம்ப சிக்காக இருந்தால் அவங்களையும் கவனிக்க முடியறதில்ல, குழந்தைகளையும் கவனிக்க முடியறதில்ல. குழந்தைகள் இதனால் வந்து மாத்திரை சாப்பிட்டு படிக்க முடியறதில்ல. குழந்தைங்க தூக்கம் தானே வருது. அதனால் ரொம்ப எஃபெக்ட் ஆகிருக்கும். இதுக்கு ஏதாச்சும் எப்படி இருந்தாலும் ஒரு முடிவு வேணும் எங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.